வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய இனிய உணர்வே என்னை கொள்ளாதே. அத்தியாயம் 25. பொழுது மங்கி இருள் பரவுவதை உணர்ந்து சாம்பவி பூஜை அறை விளக்கை ஏற்றி வணங்கிவிட்டு வெளியே வந்தாள். அதற்குள் வேலையால் வீட்டு விளக்குகள் அனைத்தையும் பளிச்சென்று எரிய விட்டிருந்தான். எல்லோருக்கும் முன் மரகதத்திற்கு மருமகள் சூடாக சாப்பாட்டை எடுத்து வந்து உபசரிக்க வேண்டும். சற்று தாமதமானாலும் அவள் பச்சை குழந்தையைப் போல சாப்பிட சண்டித்தனம் செய்து எரிச்சலுடன் மனநோக பேசிவிடுவாள். மாமியாருக்கு உணவு கொடுத்து கை முகம் கழுவி துடைத்துவிட்டு படுக்கையை சரி செய்து படுக்க வைத்து இரவுக்கான மருந்துகளை தந்து விட்டு அவள் வெளியே வருவதற்குள் கோயிலிலிருந்து பகவதியும் அவள் மகளும் திரும்பிவிட்டிருந்தனர். பகவதி நேரே வந்து மிகவும் உரிமையுடன் பிரசாத கூடையிலிருந்து விபூதி பொட்டலத்தை விரித்து வரலால் தொட்டு மரகதத்தின் நெற்றியில் கீற்றிட்டாள். சீக்கிரம் நீ எழுந்து நடமாடணும். முன்போல நீ இந்த வீட்டின் ராணியா உலாவணும். மனம் உருகி பிரார்த்திச்சுக்கிட்டு வந்திருக்கோம். அப்படியே சீக்கிரம் நடக்கப் போகுது, கவலைப்படாதே என்று கூறிவிட்டு மாயாவுடன் பிரசாத கூடையுடன் சமையல் அறைக்கு சென்றாள். வேண்டுமென்று சாம்பவி காதுபட அவள் தங்கவேலுவுக்கு உத்தரவிட்டாள். கோயிலிலிருந்து பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன், விபூதி குங்குமம் எடுத்துக்கோங்க, சாம்பவி அம்மாளையும் எடுத்துக்க சொல்லுங்க. கொண்டு வந்த தேங்காய் மூடி பாழாகாமல் உடனே துருவி கொஞ்சம் உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் இரண்டையும் வறுத்து வச்சு புளியோடு உப்பும் சேர்த்து ஒரு துவையில் அரைச்சிடுங்க. ராத்திரி சாப்பாட்டுக்கு தொட்டு கொள்ள நல்லா இருக்கும் என்றாள். தங்கவேலு கோபத்தில் தாடை இறுக்கி போனார். ராத்திரி என்ன சமைக்கிறதுன்னு சின்னம்மா சொல்லியதை சமைச்சு முடிச்சிட்டேன். நினைச்ச போதெல்லாம் நான் அடுப்புக்கிட்டே போய் எதுவும் தயாரிக்கிற பழக்கமில்லை. பட்டென்று பதில் அளித்துவிட்டு அங்கு வந்து தின்ற வேலையாளிடம் பிரசாத கூடையை தூக்கி கொடுத்தார். சிவன் கோயில் பிரசாதம் எடுத்துக்கிட்டு கூடையை கழுவி கொண்டு வந்து உள்ளே வை என்றார். முகத்தில் அடித்தது போல அவர் செய்கையால் பகவதி வெகுண்டு போனாள். பழத்தை வேணா எடுத்துக்கிட்டோம், தேங்காய் முடியை ஏன் நீங்கள் அவனுக்கு தானம் செய்கிறீங்க? இப்போ தேங்காய் விலை உங்களுக்கு தெரியுமா? அதட்டினாள். தோல் துண்டை உதறி போட்டு கொண்டு தங்கவேலு முறைத்தார். அதை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை. பின்பக்க தோட்டத்திலே இருந்து ஏராளமாக தேங்காய் கிடக்குது. நான் தாராளமாக உபயோகிக்கிறேன். நான் சமையல் செய்கிறேன். எனக்கு விலைவாசிகளை பற்றி ஏன் அம்மா கவலை? மகராசன் வீட்டுக்கு தேவையானது சொன்னதும் வாங்கி போட்டு விடுகிறார். நான் வேலை செய்கிறேன். உதட்டை கடித்து கொண்டு அவரை உறுத்து பார்த்தாள் பகவதி. வாட்ட சாட்டமாக தெரிந்த தங்கவேலுக்கு உடம்பை போலவே நெஞ்சழுத்தமும் திமிரும் வளர்ந்திருக்கின்றன. வீட்டுக்கு வந்திருக்கும் விருந்தாளின்னு மரியாதை இல்லாமல் எப்படி வாயாடுகிறார்? நெற்றியில் திருநீர் பட்டு நடுவில் பெருசாக குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, கோயில் திருநெற்றியும் குங்குமத்தையும் கொஞ்சம் தொட்டு வச்சுப்பீங்கன்னு கொடுத்தேன். அவர் வாயை மேலும் கிண்டினாள். வீட்டின் தலைவி சுமங்கலி பெண் அருகில் நிற்கும்போது வேலை செய்யும் தன்னிடம் கொண்டு வந்து கொடுத்து வேண்டுமென்றே சின்ன எஜமானியை அவள் அவமானப்படுத்துகிறாள் என்று புரிந்து கொண்ட தங்கவேலுவின் சீற்றம் கட்டுக்கடங்கவில்லை. போன வாட்டி நான் திருத்தணிக்கு போனப்ப முருகனுக்கும் வள்ளி தெய்வானிக்கும் அபிஷேக ஆராதனை செய்து திருநீரும் குங்குமமும் வேண்டிய அளவு கொண்டு வந்து வச்சிருக்கேன். அதை தான் நான் தினம் வச்சுக்கிற பழக்கம். அடிப்படையிலே கரண்டி பிடிக்கிற கர்வமா? முதலில் இந்த மனிதனை இந்த வீட்டிலிருந்து ஒழித்து கட்ட வேண்டும். மரகதத்துக்கிட்டே சொல்லி முதலில் அதுக்கு வழி செய்தாகணும். கருவியபடி பகவதி ஆத்திரத்துடன் தன் அறை பக்கம் சென்றாள். சாப்பாட்டறை மேஜை மீது தட்டுகளையும் தண்ணீர் டம்ளர்களையும் வைத்துவிட்டு சாம்பவி காத்திருந்தாள். காரை கரேஜில் கொண்டு நிறுத்தி கதவை பூட்டிய பின் தன் தாயை பார்க்க சென்ற பார்த்திபன் அப்படியே மாடி பக்கம் விரைந்து விட்டான். பின்னர் கீழே வரவில்லை. அதற்குள் பகவதியும் அவள் மகளும் சாப்பிட வந்து உட்கார்ந்து விட்டனர். உணவு பாத்திரங்களை தூக்கி கொண்டு பரிமாற புறப்பட்ட சாம்பவியை தடுத்து தங்கவேலு தாம் வாங்கி கொண்டார். ஐயா, இன்னைக்கு ராத்திரி சாப்பிட கீழே இறங்கி வர போகிறதா எனக்கு தோணலை. இது மாதிரி சமயங்களில் நான் அவருக்கு பாலை காய்ச்சி எடுத்துகிட்டு போய் கொடுக்குற வழக்கம். அதனாலே நீங்கள் கொஞ்சம் பாலை காய்ச்சி இதமான சூட்டில் கல்கண்டு போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுங்க. இவங்களை நான் கவனிச்சுக்கிறேன் என்றார். நான் இந்த வீட்டுக்கு வரும் முன்னே ஐயாவின் பழக்க வழக்கங்கள் பலதை அறிவேன். சொல்ல வேண்டும் போல நாக்கு துடித்தது. லேசாக முறவழித்து விட்டு சமையல் அறைக்குள் விரைந்தாள். அரைக்கதவை தட்டிவிட்டு அவள் உள்ளே சென்றபோது பார்த்திபன் படுக்கை மீது ஒருக்களித்து சுவற்றை பார்த்தபடி படுத்து கிடந்தான். பால் டம்ளரை முக்காலி மீது வைத்துவிட்டு கட்டிலை அணுகி மெல்ல அவன் தோலை தொட்டாள். யார் மேலே கோபம்?
இப்படி சாப்பிடாம படுத்தா உடம்பு என்னத்துக்காகும்? மெல்லிய குரலில் கேட்டாள். இவருக்கென்று எழுந்து உட்கார்ந்த பார்த்திபன் வறட்சியாக சிரித்தான். ஒரு பாவம் அறியாத உன்மேல் கோபப்பட நான் மடையன் அல்ல. அம்மா ஏன் இப்படி தாறுமாறாக காரியங்களை செய்ய ஏவுறாங்கன்னு மனம் வேதனைப்படுறது. உணவு பிடிக்கலை, மாடிக்கு படுக்க வந்துட்டேன். வேலையிலேருந்து வந்ததும் வழக்கமாக கொஞ்சம் காஃபி சாப்பிடுவீங்க. அதுக்கு கூட இன்னைக்கு உங்களுக்கு நேரம் இருக்கலை. கோயிலுக்கு புறப்படணும்னு அம்மா ஆணையிட்டப்போ உன்னோடு தான் கிளம்ப போகிறோம்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நாம் இருவரும் இந்த வீட்டை விட்டு ஜோடியாக வெளியே எங்கேயுமே இதுவரை போனதில்லை அல்லவா? விரைவில் அதுக்கு காலம் வரும். அத்தை நல்லா குணமாக்கிட்டு வராங்க. அவங்க நடக்க ஆரம்பிச்சதும் நாம் இருவரும் வேதபுரிநாதன் கோயிலுக்கு போய் அபிஷேக ஆராதனை செய்துட்டு வரதான் வேண்டிக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு கோயிலில் என்னையும் மாயாவையும் சேர்ந்தாற் போல பார்த்தவங்க ஒரு மாதிரி நினச்சிருப்பாங்க. அதை தடுக்கவே தான் நான் பகவதி அம்மாளையும் கூட்டி கொண்டு போனேன். ஆனால் அவங்க வேணுமென்னே என்னையும் மாயாவையும் தனியாக விட்டுட்டு கோயில் வெளிப்பிரகாரத்தை சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் மனைவியை அழைச்சிக்கிட்டு வரலையான்னு அர்ச்சகர் கேட்டப்போ எனக்கு ரொம்ப அவமானமாக இருந்தது. இவங்க யார்? உங்கள் சொந்தக்காரங்களான்னு வேற கேட்டு வச்சார். ஆமாம், ஒன்று விட்ட தங்கைன்னு சொல்லி சமாளித்தேன். மாயா நடந்துக்கிற முறையும் அவள் அம்மா செய்கிற அட்டகாசமும் எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குது. என் தாயார் இவங்க 2 பேருக்கும் ஒரு தவறான சூழ்நிலையை அமைச்சு கொடுத்து விவேகம் இல்லாமல் நடந்துக்கிறது எனக்கு பொறுக்கவே முடியலை. கொஞ்சம் பொறுமையாக இருங்கோ. இது சமயம் அத்தைக்கிட்டே கோபப்பட்டு வார்த்தைகளை வாரி வீசினால் நமக்கு தான் கஷ்டம். மறுபடியும் அவங்களுக்கு மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டால் உடம்பு தாங்காதுன்னு டாக்டர் எச்சரிச்சிருக்காரு. அதனாலே எனக்கு பயமாக இருக்குது. சாம்பவி, நீ என்னை நம்புறியா? அவன் குரல் கரகரத்தது. ஏன் அப்படி கேட்குறீங்க? உங்களை நம்பாமல் நான் இந்த வீட்டிலே உங்கள் மனைவின்னு எப்படி வாழ முடியும் சொல்லுங்க? நம்ம வாழ்க்கை பந்தயத்தில் இரு பக்கமும் பலர் நின்று கொண்டு கயிற்று இழுக்கும் விளையாட்டை போலத்தான் இருக்குது. அம்மா இந்த பக்கம் இழுக்க, நாம் இருவரும் அந்த பக்கம் இழுக்க, இடையே நம்பிக்கைங்கிற அந்த கயிறு தேஞ்சி கொண்டே போய் முடிவில் அருந்துவிடும் போல எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அப்படியெல்லாம் கற்பனை செய்யாதீங்க. எனக்கு உங்கள் மேலே பூரண நம்பிக்கை இருக்குது. கவலையை விடுங்க. இந்த பாலையாவது கொஞ்சம் சாப்பிடுங்க. நீங்கள் பட்னியாக படுத்தா நான் எப்படி சாப்பிட முடியும் என்று மிகவும் ஆறுதலாக பேசிய வண்ணம் பால் டம்ளர் எடுத்து கொடுத்து உபசரித்தாள். பாலை வேகமாக பருகிவிட்டு டம்ளரை மேஜை மீது வைத்து மேல் துண்டால் வாயை துடைத்து கொண்டான் அவன். நீங்கள் வந்தப்பவே இன்னைக்கு கவனித்தேன். உங்கள் முகம் ரொம்ப சோர்வாக இருந்தது. காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா? உன்கிட்ட சொல்லத்தான் இருந்தேன். அதுக்குள்ளே அம்மா செய்த குழப்பத்திலே மறந்துட்டேன். மின்விசை பொருட்கள் விற்பனை செய்கிற கடை ஒன்றை புதுசாக நான் ஆரம்பிக்க திட்டம் செய்திருக்கிறேன். டவுனிலே நமக்கு சொந்தமாக இருக்கிற ஒரு கட்டிடத்திலே தான் ஆரம்பிக்க போகிறேன். அதுக்கு தேவையான சில சாமான்கள் வாங்கவும் வியாபார தொடர்பு செய்து கொள்ளவும் நான் பம்பாய்க்கு போக வேண்டியிருக்கு. நாளை புறப்படுவதாக ஏற்பாடு. வர 2 வாரம் ஆகும். நீங்கள் நேரில் அந்த வியாபார சங்கதிகளை கவனிக்கணும்னு கட்டாயம் போய்த்தானே ஆகணும். நோயாளி அம்மாவையும் உன்னையும் தனியே விட்டுட்டு இந்த வேண்டாத விருந்தாளிகளையும் வீட்டிலே தொடர்ந்து தங்க விட்டுட்டு போக மனம் ரொம்ப சஞ்சலப்படுகிறது. நீங்கள் எங்கே போனாலும் நாள் முழுவதும் உங்களை பற்றின நினைப்பு எனக்கு துணையாக இருப்பதால் நான் எங்கே தனியாக இருக்க போகிறேன். நீங்கள் வீட்டில் இல்லாத போது நான் அத்தையையும் இரட்டிப்பு பொறுப்போடு கவனிச்சுப்பேன். அதனால் அந்த கவலையும் உங்களுக்கு தேவையில்லை. இந்த விருந்தாளிகள் என்ன பேயா பிசாசா என்னை முழுங்கியா விடுவாங்க? இதனால் அவங்களை பற்றியும் நீங்கள் விசாரப்பட தேவையில்லை. நாளைக்கு பயணம் எப்போன்னு காலையிலே சொன்னால் நான் உங்களுக்கு தேவையான உடைகளை எடுத்து பெட்டியிலே அடுக்கி தயாராக வச்சு உதவ முடியும். எல்லாத்தையும் உதறிட்டு இப்போ கொஞ்சம் தூங்க முயற்சிப்பீங்களா? வேடிக்கையாக கேட்டபடி அவனது கிராப்பு தலையை விரல்களால் கோதினாள். திடீரென்று தான் 5 வயது குழந்தையாக்கி விட்டது போலவும் அருகில் நின்ற சாம்பவி அம்மா மரகதமாக்கி விட்டது போலவும் பிரமிப்பில் அயர்ந்து போனான். மனதிற்கு அவளது வார்த்தைகளும் அந்த சிறு கவனிப்பும் மிகவும் இதமாக இருந்தன. சாம்பவி, நான் தூங்குற வரையிலும் இந்த அறையிலே படுக்கை பக்கத்திலே உட்கார்ந்து இருக்க மாட்டியா?
மிகவும் குழைவாக கேட்டான். பளிச்சென்று எரிந்த விளக்கை அணைத்து விடை விளக்கை பொருத்திவிட்டு மின் விசிறியை நிதானமாக சுழலவிட்டு போர்வியை அவன் கழுத்து வரை இழுத்து பொருத்திவிட்டு நாட்காலியில் உட்கார்ந்து கொண்டாள் அவள். சிறிது நேரத்தில் அவன் ஒரு பச்சிளம் குழந்தையைப் போல அமைதியாக உறங்கி போனான். மாடியிலிருந்து திரும்பி அவள் கீழே இறங்கி வந்தபோது படியருகே முகத்தில் கடுமை ஒழிய பகவதி நிற்பதை கண்டாள். பேயா பூதமா என்று கணவனுக்கு ஆறுதலாக தான் சொன்னாலே ஒழிய பகவதியை பார்த்தபோது இரத்தத்தை உறிஞ்சும் ஒரு காட்டேரியை சந்தித்து விட்டது போல மனதிலே ஒரு அச்சம் ஏற்பட்டது உண்மை. அத்தியாயம் 26. பிரிவு என்பது இத்தனை ஒரு ஆழமான துயரமாக நெஞ்சை கப்பிக்கொள்ளும் என்று அவள் நினைக்கவே இல்லை. திருச்சி வரை டாக்ஸியிலும் பின்னர் சென்னைக்கு ரயிலிலும் பயணப்பட்டு அங்கிருந்து விமானம் மூலம் பம்பாய் பயணத்திற்கு ஏற்பாடு செய்துவிட்டதாக கணவன் கூறியதும் அதற்கு தக்கபடி பெட்டியில் தேவைக்கு வேண்டிய உடைகளை மட்டுமே வைத்து அவன் தானே தூக்கி கொள்ள எளிதாக இருக்கும்படி தயாரித்து கொடுத்திருந்தாள். தன் தாயிடம் சொல்லிக்கொண்டு வராந்தாவிலே வழி அனுப்பி நின்று கொண்டிருந்த சாம்புவியிடம் அவன் ஒரு கடித உரையை கொடுத்தான். வரும் வரை வீட்டு செலவுக்கு தேவைப்பட்ட பணம் இதில் இருக்கு, கவலைப்படாதே. போனதும் வேலை சுழுவாக முடிஞ்சிட்டா அடுத்த வாரமே ஊருக்கு திரும்பிடுவேன். எனக்கு மட்டும் உங்களையெல்லாம் விட்டு போக விருப்பமாவா இருக்கு? கண் கலங்கி போய் நின்ற அவளது கன்னத்தை அன்போடு வருடினான். அருகில் காலடு வசி கேட்டு சற்றென்று நகர்ந்து கொண்டு திரும்பி பார்த்தான். அந்த வழி அனுப்பு காட்சியை நேரடியாக நின்று ரசிக்க பகவதி நடையை தாண்டி வெளியே வந்து கொண்டிருந்தாள். கணவன் மனைவி பேசிக்கொள்வதை கூட தடுக்க கடுவன் பூனை போல இது என்ன குறுக்கீடு? சாம்பவிக்கு கோபம் பொங்கியது. தோட்டத்தை தாண்டி கேட்டை திறந்து கொண்டு பொழுது அமிழ்ந்து கொண்டிருந்த அந்த வேளையில் தெருக்கோடியில் வேகமாக மறைந்துவிட்ட டாக்ஸியை பார்த்தபடி பிரமையுடன் சிறிது நேரம் நின்றாள். கேட்டை சாத்திவிட்டு உள்ளே வந்தவள் மனம் கனத்தது. பளிச்சென்று வீடு முழுவதிலும் விளக்குகள் இருந்த போதிலும் அவளை சுற்றி இருள் பரவி கொண்டு விட்டது போன்றதொரு திகைப்பு நெஞ்சை வருத்தியது. மாமியாருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை முடித்துக்கொண்டு இரவு உணவை வேண்டாவிருப்புடன் முடித்துக்கொண்டு மாடி அறைக்கு விரைந்தாள். கதவை திறந்து விளக்கை போட்டுவிட்டு அயர்ந்து போய் நின்றாள். கணவன் மனைவி என்ற வாழாது ஒதுங்கியிருந்த அவர்களிடையே சமீப காலத்திலே நேசமானதொரு நெருக்கம் ஆரம்பித்து விட்டிருந்தது. இப்படி உட்கார், உன்னோட பேசணும் என்று அவளது கரத்தை பற்றி அவளை நாட்காலியில் பார்த்தியவன் அமர செய்வதை அவள் தடுக்கவில்லை. அதை போல அவளும் அவனது நெற்றி மீது புரண்ட முடியை ஒதுக்கிவிட்டு முகத்தில் அரும்பிய வியர்வையை தொண்டால் துடைத்துவிட்டு போர்வையை போர்த்திவிட்டு உபசரணை செய்வதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டிருந்தான். அவனில்லாத அந்த அறையின் வெறுமை நெஞ்சை துயரில் இறக்குவதை உணர்ந்தாள். அலமாரி தட்டுகளில் அடுக்காக வைக்கப்பட்டிருந்த அவனது உடைகளை மெல்ல கரத்தால் தொட்டு பார்த்தாள். இந்த வெளிர் நீல சட்டையை இந்த வாரம் 2 வாட்டி தான் நான் எடுத்து வச்சுட்டேன். என்ன சங்கதி? புட்டி போட ஆள் வரலையா என்று அவன் ஒரு நாள் விசாரித்த போது, இந்த ஷர்ட் உங்களுக்கு ரொம்ப எடுப்பாக இருக்கு என்று வெட்கத்துடன் அவள் சொன்னதை கேட்டு, அப்படியானால் தினமும் நான் இதையே போட்டுக்கிடட்டுமா என்று சிரித்ததை நினைத்த போது கண்கள் ஈரமாயின. நெஞ்சிலே சில்லென்று ஒரு உணர்வு அவளது உடல் முழுவதும் பரவி தேகம் நடுங்கியது. 2 நாட்களுக்கு முன் நடந்த அந்த நிகழ்ச்சியை நினைத்து கொண்டாள். இமைகள் மீது கனத்த கண்ணீர் திவலைகளை விரலால் தட்டி விட்டு கொண்டாள். அன்று அவளது பிறந்த தினம். பிறந்த வீட்டில் வாழ்ந்த நாட்களில் அவள் தாய் தன் குழந்தைகளின் பிறந்த தினத்தை அப்படியொன்றும் சிறப்பாக கொண்டாடியதில்லை. அவளது பிறந்த நாள் அன்று அம்மா அவளை அருகில் இருக்க விநாயகர் கோவிலுக்கு போய் வர அனுமதிப்பாள். உண்டியில் 1 ரூபாயை போட்டுவிட்டு கற்பூர ஜோதியை வணங்கி அர்ச்சகர் நீட்டும் தட்டில் 25 பைசா நாணயத்தை போட்டுவிட்டு விபூதி குங்கும பிரசாதத்துடன் அவள் வீட்டுக்கு வருவாள். அன்று பகல் சாப்பாட்டின் போது அம்மா கொஞ்சம் பாயாசம் காய்ச்சி வைத்திருப்பாள். அவ்வளவுதான். புது ஆடை வாங்கி தருதல், அக்கம் பக்கத்தாரை கூட்டி விமரிசையாக கொண்டாடி மிட்டாய் வழங்க அவர்களது பொருளாதாரம் இடம் கொடுத்ததில்லை. புக்ககத்தின் சங்கடமான நிலையில் அவள் தன் பிறந்த நாளை பற்றியே மறந்துவிட்டிருந்தாள். தண்ணீர் செம்பை மேஜை மீது வைத்து விட்டு வெளியே போக தயங்கியவள் அருகில் பார்த்திபன் வந்தான். காலையிலேயே சொல்லியிருக்கணும், வெளியே போகும் அவசரத்தில் பேசக்கூட பொழுது இருக்கலை. ஆனால் நான் மறக்கலை. உனக்கு என் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று மோகனமாக புன்னகைத்தான். இன்னைக்கு என் பிறந்த நாளா? அட, நான் மறந்து விட்டேனே என்றாள் வியப்புடன் அவள். நீ மறந்திருக்கலாம், நான் மறக்கலை.
உன் கடிதத்தில் நீ பிறந்த மாதம், தேதி, வருஷத்தை குறிப்பிட்டிருந்ததை அப்படியே நினைவில் பதித்து வச்சு கொண்டிருந்தேன். உனக்கு சிறு பரிசு கொடுக்க போறேன் என்றபடி தன் சட்டை பைக்குள்ளிருந்து ஒரு சிறு அட்டை பெட்டியை எடுத்து திறந்தான். அதில் இருந்ததொரு மோதிரத்தை எடுத்து அவளது இடது கை மோதிர விரலில் தானே அணிவித்தான். அவளுக்கு பிடித்த நெளி மோதிரம். அதில் பதித்திருந்த சிவப்பு கற்கள் நெருப்பை போல பளிச்சென்று வீசுவதையும் மோதிரம் தன் விரலுக்கு மிகவும் பொருத்தமாக இருப்பதையும் வியப்புடன் பார்த்து அவள் மகிழ்ந்து போனாள். மிக்க நன்றி, ரொம்ப அழகா இருக்கு. இது போது எதுக்கு இதை வாங்கினீங்க? பவுன் விற்கிற விலையில் ரொம்ப விலையாயிருக்குமே. திருச்சி வரை போய் உனக்கு ஒரு வைர மோதிரம் வாங்கிட்டு வர ஆசைப்பட்டேன். நேரம் இருக்கலை. டவுன் கடை ஒன்றில் இதை பார்த்தேன். எனக்கு பிடிச்சது வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இதை இப்போ நான் கைட்டி வச்சுட்டு போகிறேன். வீட்டுக்கு வந்திருக்கும் விருந்தாளிகள் பார்த்தா அத்தைக்கிட்ட ஏதாச்சும் சொல்லி அவங்க மனதை குழப்பிடுவாங்க. அதனாலே உன் இஷ்டம் கூறிவிட்டு அவளது தாழம்பு வண்ண கருத்தை பற்றி அந்த பிஞ்சு விரலில் நெருப்பாக ஒளியிட்ட மோதிரத்தை சிறிது நேரம் அழகு பார்த்தான். பின்னர் கீழே வருமுன் அந்த மோதிரத்தை கழற்றி அவனது இரும்பு பீரோவில் வைத்து பூட்டி சாவியை அவனிடம் கொடுத்தாள். இதை பகிரங்கமாக போட்டுக்கிற நாள் சீக்கிரம் வரப்போகுது. அப்போ அத்தைக்கிட்ட நானே இதை காட்டி என் பிறந்த நாளுக்கு நீங்கள் வாங்கி தந்த பரிசுன்னு பெருமையாக சொல்லிப்பேன். அதுவரை இங்கேயே பத்திரமா இருக்கட்டும் என்று கூறிவிட்டு கீழே வந்தாள். இனம் காணா உணர்வில் கண்கள் பனித்தன. பார்த்திபன் படுக்கையின் மீது கிடந்த விரிப்பை தட்டி கொட்டி சீராக்கி தலையணியை ஒழுங்காக வைத்துவிட்டு கீழே இறங்கி வர மனமென்று நின்று கொண்டிருந்தாள். ஓசைப்படாது மாடிப்படிகளில் ஏறி அறைக்குள் புகுந்து இடுப்பில் கைகளை வைத்தபடி எதிரே வந்து நின்ற பகவதி அம்மாளை கண்டு அவள் திடுக்கிட்டு போனாள். உன் மாமியார் அங்கே உன்னை தொண்டை காய கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே என்ன வேடிக்கை பார்க்கிற? போ கீழே, காரமான குரலில் அதட்டலாக சொன்னாள். சாம்பவிக்கு கோபம் கட்டுக்கொள்ளவில்லை. யாருது இவள்? அத்தையை விட ஒரு படி மேலாக தன்னைத்தானே மதித்து கொண்டு அவளை வந்து ஆணையிடுகிறாளே. அறையை பூட்டிவிட்டு உடனே உன்னை கீழே வர சொன்னாங்க உன் மாமியார், அமுத்தலாக கூறிவிட்டு பகவதி விரைந்தாள். மரகதமாலின் அறைக்குள் நுழைந்ததுமே சாம்பவிக்கு ஒரு மூச்சு வாசகு காத்து கொண்டிருந்தது. அவன் ஊரில் இருக்கும்போதுதான் மாடிக்கு போனால் இறங்கி வர ஜாம பொழுதாகும். அவங்ககிட்ட பேசி சிரித்து அவனை மயக்கி உன் கையிலே போட்டிக்கிட்டு இருப்பது எனக்கு தெரியாதா என்ன? ஊருக்கு அவன் கிளம்பி போன பிறகு அந்த வெத்து அறையிலே உனக்கு என்ன வேலை? அவன் பீரோவை திறந்து பணம் ஏதாச்சும் இருக்கான்னு உருட்டிக்கிட்டு இருந்தியா? அனல் தெரித்த விழிகளால் அவளை ஊடுருவி பார்த்து ஏசினாள் மரகதம். அவர் பீரோ சாவியை தன் கையோடு எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார். அத்தை, அறையை சுத்தப்படுத்தி வச்சுட்டு வர போயிருந்தேன், முனகினாள் சாம்பவி. அத்தை, ஒரு காலத்தில் நீங்கள் என்னை போல இளம் பெண்ணாக புககத்திற்கு வந்த புதிதில் உங்கள் கணவரை பிரிய நேர்ந்த சமயமெல்லாம் அவர் உபயோகித்த பொருள்களை தொட்டு பார்த்தாவது அவரது அருகாமையை கற்பனை செய்து கொண்டு பிரிவின் தாபத்தை தவிர்க்க முயன்றதில்லையா அத்தை? அந்த வயதில் நீங்கள் கட்டாயம் உணர்ச்சி வசப்பட்டு போகும் என்னை போன்ற ஒரு பெண்ணாகத்தான் இருந்திருப்பீங்க. இப்போதான் என்ன காரணமோ மனம் கல்லாகி போ. ஏன் நிற்கிற? வீட்டு காரியங்களை மலமலன்னு கவனிச்சுட்டு வந்து என் காலை பிடித்து விடு. வழி பிராணன் போகுது எரிந்து விழுந்தாள். நேரம் நத்தையாக பொழுது கனமாக பார்த்திபன் பிரிவு நோயாக மனதை வாட்ட அவள் எப்படியோ 2 நாட்களை கடத்தி விட்டாள். 3வது நாள் மாலை கட்டுக்குடுமியும் காதில் வெள்ளை கடுக்கன்களும் வேட்டி சட்டி அலங்காரத்திலே கைகளில் ஒரு துணி பையுடன் வந்து கதவை தட்டின ஆசாமியை வியப்புடன் பார்த்தாள். நீங்கள் யார்? என்ன வேணும்? அவள் கேட்க முன் பகவதி முண்டிக் கொண்டாள். செந்தூர்பட்டி ஜோசியர் ஞானதேசிகன் தானே? உங்களைத்தான் அம்மா காலையிலிருந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வாங்கோ என்று வரவேற்று அவரை மரகதத்தின் அறைக்கு நேரே அழைத்து சென்றாள். இதென்ன விபரீதம்? இதெல்லாம் யாருடைய ஏற்பாடு? வைத்தியரிடம் ஆலோசனை பெற்று உடம்பு குணமடைய வேண்டிய வேளையில் ஜோசியரிடம் என்ன கேட்கப் போகிறாங்க? இந்த மந்திரமாயம் முதலியவர்கள் பார்த்திபனுக்கு கொஞ்சமும் பிடிக்காதே. பரபரப்புடன் அவர் பின்னால் மாமியார் அறைக்குள் அவள் நடந்தாள். மரகதம்மாள் கண்களால் ஜாடை செய்து மருமகளை தன் அருகில் அழைத்தாள். பார்த்திபன் வீட்டு செலவுக்கு உன்னிடம் பணம் தந்துவிட்டு போவதாக சொன்னான். அதிலிருந்து ஒரு 100 ரூபாயை எடுத்து ஒரு தட்டில் பழம், பாக்கு, வெற்றிலையோடு தயாராக ஒரு பக்கம் வச்சிரு. நான் கூப்பிட்டு அனுப்பும்போது உள்ளே வந்தால் போதும்.
அத்தோடு என் அறையில் இருக்கும் மர அலமாரியை தட்டில் தேவார புத்தகத்தின் நடுவிலே வீற்றிருக்கும் என் ஜாதகத்தை கொண்டு வந்து ஜோசியர்கிட்டே கொடுத்துட்டு நீ போய் உன் வேலையை கவனி என்றாள். அறையின் கதவு மூடிக்கொண்டு அவர்கள் மூவரும் வெகு நேரம் பேசி கொண்டிருந்தனர். பொன்னி வந்து கூப்பிட்டதும் தட்டுடன் கிளம்பிய சாம்பவி அறைக்குள் நுழையும் முன் ஜோசியரின் கரகரத்த குரல் அவள் காதுகளில் தெளிவாக கேட்டது. மருமகள் வந்த வேலை சரியில்லை. அதற்கு பின் அவர் சொன்னது அவளுக்கு நன்றாக கேட்கவில்லை. அடி வயிற்றில் பகீர் என்ற உணர்வு கப்பிக்கொள்ள, நெஞ்சி படீர் படீர் என்று அடித்து கொள்ள அவள் மெல்ல அறைக்குள் புகுந்தாள். இவங்க தான் உங்கள் மருமகளா? ஜோசியரின் கேள்வி அவளை பதற செய்தது.